போர்ஷன் இந்த கோலத்தில் எடுத்து போடலான்னு பார்க்குறோம். இப்போ இது பாருங்கள், இது வந்து பொடி கோலம் தான் இப்போ பொடி தான் போடுறான். இப்போ போட ஆரம்பிக்கலாம் தான் நீங்கள் போட ஆரம்பிங்க. இந்த ஒரு போர்ஷன் மட்டும் உங்களுக்கு எப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலான்றது தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டை இழையில் நெளியாக போடுறா, ஒரே ஸ்ட்ரோக்கில் 2 இழை வருது பாருங்க, நீட்டாக வருது. இந்த பக்கம் ஒன்று போடணும். இது இந்த ஒரு கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே உங்களுக்கு எப்படின்னு ஒரு ரெப்ளிகேட் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறோம். இப்போ இந்த டாட்ஸு வச்சுருக்கா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கிறான், இப்படி எந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும் இந்த டாட்ஸ் எல்லாம் அப்படின்றதுனால. இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் வைக்கிறான். ஓகே, டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ அந்த டாட்ஸுக்கு மேலே அந்த ஒரு வர்டிக்கல் லைன்ஸ் போடுறான், பார்த்துருப்பேன். ஓகே, இப்போ அந்த வர்டிக்கல் லைன்ஸ் மேலே கொஞ்சம் பவுடர் கோலப்பொடி கொஞ்சம் அதிகமாக போடுறா. அதில் அந்த டிசைன் வருதோனோ, அந்த டிசைன் வர்றதுக்காக கொஞ்சம் கோலப்பொடி நிறையாவாக போடுறா. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன் நான். அதனால் நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வரேன். சரோஜா மம்மி தான் போடுறா. இப்போ இந்த பட்ஸ் இருக்குது தெரியும் இல்லையா, நம்ம அந்த பட்ஸை யூஸ் பண்ணி இது மாதிரி டிசைன்ஸு போட்டிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் நம்ம இந்த பேஜில் வீடியோ போட்டிருக்கோம். இது மாதிரி நம்ம கையில் வெறுமை போடுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பவுடரை அதில் போட்டுட்டு அப்படியே பட்ஸை வச்சு நெளியாக இழுத்து விட்டேன்னாங்க அருமையாக ஒரு ரெட்டை இழை மாதிரி வரும். ஆனால் தனியாக கையில் போடுற ரெட்டை இழைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது சிம்பிளாக போடுறோம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு தர ஒரு நல்ல அருமையான ஸ்மூத் சர்ஃபஸாக இருந்ததுனாக்க இந்த மாதிரி மாவை கொஞ்சம் சைடில் விலக்கி விட்டு இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். இப்போ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டிசைனு உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டல, இப்போ கடைசியாக இந்த கீழே டாட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணி கீழே ஒரு மணி கட்டுற மாதிரி கீழே அந்த டாட்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி, ஓகே பாருங்க. ஓகே, டாட்ஸில் இப்போ கொஞ்சம் கையாலேயே அது நடுவில் கொஞ்சம் கலர், இந்த ப்ளூ கலர் போடணும் இல்லையா, அந்த கலருக்காக கையாலேயே கொஞ்சம் அந்த மாவை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அப்புறம் அதில் இப்போ அந்த ப்ளூ கலர் பவுடரை எங்கே இருக்குது, பவுடரை இருக்கேன் ரைட்டு, அதை எடுத்து போட்டுருவா. ஏன்னா இது துணுண்டு நம்ம போடுறதுக்கே இப்போ 3 நிமிஷம் ஆச்சு வீடியோ. இப்போ பெருசாக போடுறதுன்னா எங்களுக்கு கஷ்டம். அதனால் இது மேக்ஸிமம் இந்த ஒரு 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் போடலாம். அதுக்கு மேலே போனால் அப்லோட் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். யார் வேணாலும் வரலாம் ஆற்றுக்கு, எங்கள் வீடு ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. போடும்போது பார்க்க வரலாம். நீங்கள் இந்த இதுவும் போட்டுடலாமே, இந்த ஒரு 3 இது மாவிலையா, அது என்ன சொல்லுவேல் தெரியல, அந்த பக்கமும் போட்டு விட்ருவோம். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.